எட்டி மக்கா வயிறு வசிக்க மாதிரி இருக்கு. அதையம்மா என்கிட்ட சொல்லுதே, உன் மருமகளை கூட்டி சொல்லி தோசை கிசை சுட்டு தருவா. வாங்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? மருமகளே என்னத்தை கூப்பிட்டியலா? ஆமா மருமகளே, வயிறு வசிக்கு 2 தோசை சுட்டு கொண்டாயா. இப்ப வாரத்தை அரை மணி நேரத்திற்கு பிறகு. என்ன மருமகளே இப்ப வரேன்ட்டு போனா ஒரே பக்க போயிட்ட, அரை மணி நேரம் கழிச்சு தோசை கொண்டு வந்திருக்க. இதே மாவு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சா, எடுத்து வெளியில வச்சு கொஞ்ச நேரம் கூலிங்ல போன பிறகு தான் தோசை சுட முடியும். அப்பதான் நல்லா இருக்கும். அதான் அரை மணி நேரம் ஆயிட்டு. அண்ணி என்ன சொல்லுவீங்க? மாமியார் தோசைன்னு சொன்னோன்னா அடுத்த நிமிஷமே மருமா தோசையோட வந்து நிக்கணும். அதுதான் நல்லது. அத நீ சொல்லக்கூடாது என்ன? நீங்க என் முறைய பார்த்துட்டே இருக்கிய, தோசை தின்னுங்க, ஆற போகுது. 2 நாள் கழித்து எனக்கு இப்ப தோசை திங்கணும் போல இருக்கு. நாத்து அன்னைக்கு சொன்ன பத்தியா, நினைச்ச உடனே கொண்டு வந்துடணும் தோசைன்னு. அதான் நீ இன்னைக்கு நினைச்ச, நான் தோசையை கொண்டு வந்துட்டேன். நாத்து ஒரு வாரத்துக்குள்ள தோசைய நல்ல வட்ட வட்டமா சுட்டு அப்படியே மடிச்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளிட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கும். நீ கேட்கறதுக்குள்ள நான் கொண்டு உன் கையில நீட்டிடுவேன். நீ இன்னும் டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடலாம்.